புதியதோர் உலகம் படைப்போம். எஸ்டிஎன்பி வைஷ்ணவ கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் ஜி ராணி அவர்களுடன் நேர்முகம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2015 ஆண்டில் இருந்து ஒவ்வொரு வருஷமும் February மாதம் 11ஆம் தேதி நம்ம என்ன ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் விமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ். அதாவது அறிவியல் துறையில் இருந்த பெண்களுக்கும் இப்போ இருக்கிற பெண்களுக்கும் இனி வரப்போகிற பெண்களுக்காகவும் அவங்கள செலிப்ரேட் பண்ணணும், அவங்கள கொண்டாடணும் அப்படிங்கிற விதமாக இந்த நாளில் யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி கொண்டு வந்திருக்காங்க. இந்த நாளில் நம்ம என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் எத்தனை பெண்மணிகள் நம்ம இந்த அறிவியல் துறைகளில் இருந்தாங்க, யார் யாரெல்லாம் சயின்டிஸ்டாக இருந்தாங்க, இப்போ இதோட புள்ளி விவரம், எத்தனை பெண்மணிகள் ஜாயின் பண்ணுறாங்க, எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிற முழு விவரத்தை பற்றி நம்ம கிட்ட சொல்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு விருந்தினராக வந்திருக்காங்க எஸ்என்டிபி வைஷ்ணவ கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் ஜி ராணி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் விமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு ஆண்டும் February 11ஆம் தேதி 2015 சர்வதேச பெண்கள் மற்றும் பெண்கள் அறிவியல் தினம் என்று ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையில் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ், இதை தான் ஃபஸ்ட்டு லெட்டர்ஸை போட்டு ஸ்டெம் அப்படின்வாங்க. இந்த 4 சப்ஜெக்டையும், இந்த 4 துறைகள்லையும் பெண்களின் பங்கேற்பு மற்றும் சமமான அணுகல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த சர்வதேச பெண்கள் மற்றும் பெண்கள் அறிவியல் தினம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக அறிவியலில் பாலின சமத்துவம், அதாவது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி விவாதிக்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதே இதன் உள்நோக்கம். யுனெஸ்கோவில் இன்றைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஐக்கிய நாட்டு பெண்களோடு சேர்ந்து இதை செயல்படுத்துகிறாங்க. இதனுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா, நான் ஏற்கனவே கூறியது மாதிரி அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், மருத்துவத்துறைகளில் பெண்களின் முழு பங்கும் சமமான அணுகுமுறையில், அதாவது ஜெண்டர் ஈக்குவாலிட்டியோட ஆணுக்கு நிகராக செயல்பட வேண்டும் என்பது தான். இதுதான் இந்த நாளினுடைய முக்கியத்துவம். ஓகே மேம். என்னோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த நாளில் இந்த அறிவியல் துறையில் இருக்கிற பெண்களை நம்ம கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன, அந்த கொண்டாடுவதன் முக்கியத்துவம் என்ன? பெண்கள் அறிவியலில் நிறைய பங்கு கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இதை ஆரம்பித்ததே இல்லையா. இந்த நாளை முக்கியத்துவம் கொடுத்து ஆரம்பிச்சிருக்க காரணமே அதுதான். இப்போ ஸ்டெம் அப்படின்ற இந்த 4 சப்ஜெக்ட்லேயும் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேக்ஸில் நிறைய பெண்கள் சேரணும், அவங்களுடைய பங்களிப்பு நிறையா இருக்கணும் அப்படின்றது இதோட முக்கியத்துவமாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு 1/3 தான், உலக அளவில் 1/3 தான் கேர்ள்ஸோ இல்லை விமனோ இந்த மாதிரி சயின்ஸ் ரிசர்ச்சில், சயின்ஸ் சம்மந்தப்பட்ட உயர் பதவிகளெல்லாம் இருக்கிறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப குறைவு. ஆண்களுக்கு கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப குறைவு. இதை இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயம். இதில் என்னென்னா, குளோபலி இது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒவ்வொரு நாடு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாட்டிஸ்டிக்கலாக அவங்க ஒரு கணிப்பு பண்ணியிருக்காங்க. இப்போ சவுத் ஏஷியாவில் 23% தான் பெண்கள் இருக்காங்க ஸ்டெம்மில். அதே மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் 27%, ஆஃப்ரிக்காவில் 32%, அரேபியாவில் 41%, சென்ட்ரல் ஏஷியாவில் 47%, அமெரிக்காலையும் 44% தான், யூரோப்பில் 52%. ஆனால் மங்கோலியான்ற ஊரில் மட்டும் 57% பெண்கள் ஸ்டெம்மில் கொஞ்சம் மேல் படிப்பு படித்து உயர் அதிகாரியாகவும் இருக்கிறாங்க. இந்தியா 27% அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 27%. ஆனால் இந்த 27%ன்றது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸோட ஒர்க் பிளேஸில் தான். நீங்கள் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ்ன்னு எடுத்திங்கன்னா 16.6% தான் பெண்கள் இல்லாட்டி மாணவிகளோ கல்லூரியில் படிக்கிறது. இந்த மாதிரி சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ் எடுத்து படிக்கிற பசங்களுடைய விகிதம் 16.6%. அவ்வளோதான். இது 2023 எடுத்த லேட்டஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன். இப்போ இதனால தான் பெண்கள் உலகளவில் இந்த மாதிரி நிறையா முன்னுக்கு வரணும், படிக்கிறதுக்கு முன்னே வரணும் அப்படின்னு சொல்லி முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதில் சயின்ஸ் அப்படின்னும் போது அதில் ஃபார்மல் சயின்ஸ், ஃபிசிக்கல் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ்,
அப்படின்னு இருக்குது. அதில் இப்போ லேட்டஸ்ட்டாக அப்ளைட் சயின்ஸும் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஓகே. அதாவது டெக்னாலஜினால் பல புதிய கருவிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறதுனால அப்ளைட் சயின்ஸ்னு வந்திருக்கு. இதுக்குள்ளே அடங்குகிற சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம்னா கணிதம், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அஸ்ட்ரானமி, எர்த் சயின்ஸ், இதெல்லாம் ஃபிசிக்கல் சயின்ஸில் வரும். பயாலஜி, பாட்டனி, ஜூவாலஜி, மைக்ரோபயாலஜி, ஜெனட்டிக்ஸு, இதெல்லாம் வந்து லைஃப் சயின்ஸில் வரும். இந்த உளவியல், சைக்காலஜி, சமூகவியல், சோஷியாலஜி, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சோஷியல் சயின்ஸில் வரும். ஸோ மொத்தத்தில் இந்த சயின்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்திங்கன்னா, ஆனால் லேட்டஸ்ட்டாக இருக்கிற இந்த அப்ளைட் சயின்ஸில் தான் வந்து இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெடிசன் இதெல்லாம் வருது, அக்ரிகல்ச்சர், இது எல்லாமே அதில் வருது. இது எல்லாமே வந்து நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு சப்ஜெக்ட்ஸ் இல்லையா? இந்த முக்கியத்துவம் கொடுக்குற சப்ஜெக்ட்ஸில் பெண்கள் கம்மியாக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இது வந்து முக்கியத்துவம் கொடுத்து இது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதை நம்ம வந்து ஏதாவது ஒரு மெஷர்ஸ் எடுத்து இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ அப்போ தான் வந்து நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இது ரொம்ப இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பெரிய அளவில் இருக்க முடியும். இப்போ நீங்கள் இது வரைக்கும் சொல்லியிருந்தீங்க ஒரு ஒரு ஊர்லேயும் எத்தனை விகிதம் வந்து பெண்கள் இந்த துறையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் அறிவியல் துறைகளில் இருக்கும் பெண் சாதனையாளர்களை பற்றி சொல்லுங்களேன். 1950லேருந்து 70 வரை பார்த்திங்கன்னா பெண்களோட பங்கு இந்த துறைகள்லாம் பெண்களுடைய பங்கு மிக குறைவு. ஏன்னா அதுக்கு பலவித காரணங்கள் நம்ம சொல்லலாம். அவங்க குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், குடும்ப பொறுப்பு இருக்கலாம், ஆண் ஆதிக்கமாக இருக்கலாம், கூட்டு குடும்பம், இப்படி பல காரணங்கள் நம்ம சொல்லலாம். ஆனாலும் 1867லேருந்து 1934 வரையில் இருந்த மேரி கியூரி அப்படிங்கிறவங்க 2 நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க, ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரிலையும். இது ஒரு பெரிய சாதனை. 1903ஆம் ஆண்டிலேயே அவருக்கு இயற்பியலுக்காக நோபல் ப்ரைஸ் வழங்கப்பட்டது. அது ரேடியம் என்ற தனிமத்தை கண்டுபிடிச்சதுக்காக வழங்கப்பட்டது. மற்றும் 1911 தூய ரேடியம் அதை தனிமைப்படுத்தி வேதியியலில் நோபல் ப்ரைஸ், 2வது நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. இது பெரிய சாதனை. இது வந்து மெடிக்கல் ஃபீல்டுக்கு அவங்க கொடுத்த ஒரு பெரிய பங்களிப்பு. ஆனால் என்ன ஒரு இதுன்னா, கதிர்வீச்சில் அவங்க ஒர்க் பண்ணதுனால, ரிசர்ச் பண்ணதுனால அவங்களுக்கு லுக்காமியான்ற ஒரு நோயால் அவங்க பாதிக்கப்பட்டாங்க. ஆனாலும் இவங்க தான் முதல் நோபல் ப்ரைஸ் வாங்கின ஒரு பெண்மணி. அந்த சாதனையாளர்கள் லிஸ்ட்டில் இவங்க முதல்ல வரதுக்கு காரணமே இவங்க தான் முதல் நோபல் ப்ரைஸ் வாங்கின ஒரு பெண்மணி. அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங் லேடி, அவங்க பேர் வந்து மே கேரல் ஜெமிசன். இவங்க வந்து அமெரிக்கன் இன்ஜினியர், ஃபிசிஷியன், நாசா ஆஸ்ட்ரோனாட். இவர் வந்து ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் முதல் பெண்மணி விண்வெளி வீரர். ஆக்சுவலாக இவங்க வந்து பெற்றோர்களுக்காக மெடிசன் படிச்சுட்டு ஒரு டாக்டராக தான் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஆனால் அவங்க வந்து நாசாவை பற்றி எல்லாம் படிக்கும்போது அவங்களுக்கு வந்து ஏன் இதில் வந்து பெண் விண்வெளி வீரர்களே இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி அவங்க மனசில் வந்து அதை ஒரு சேலஞ்சாக எடுத்து அவங்க வந்து நாசாலேயே பணியாற்றியவர். அதில் என்னென்னா அவங்க வந்து பல ஃபீல்டில் இருந்திருக்காங்க. அதுதான் அங்கே ரொம்ப வியக்கத்தக்க ஒரு, அவங்க ஒரு நாட்டியத்திலையும் சிறந்தவர், அது இல்லாமல் டாக்டர், நாசா விண்வெளி வீரர், என்வாயன்மெண்டலிஸ்ட். ஸோ பெண்களுக்கு வந்து ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ணணும், எதுவுமே நம்மளால் முடியாது அப்படின்னு நம்ம பின்தங்கக்கூடாதுன்றதில் இவங்க ஒரு முன்னோடி நம்மளுக்கெல்லாம். ஸோ இந்த அம்மா வந்து பெண்களுக்கு என்ன ஒரு அட்வைஸ் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஓரளவுக்கு அவங்களுக்கு ஆணவமும் பிடிவாதமும் இருந்தால் தான் இந்த ஸ்டெம்மில் அவங்க மேற்கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத இவங்க ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆண் ஆதிக்கம், இவங்க வந்து ஆப்பிரிக்கனாக இருந்ததுனால இவங்களுக்கு வந்து பலவிதமான பிரச்சனைகள் இருந்தது நாசாலி. அப்படியும் அவங்க வந்து ஒரு வெற்றியாளராக விண்வெளி வீராங்கனையாக இருந்திருக்காங்கன்றது வந்து வியக்கத்தக்க ஒரு சாதனை தான். இன்னொரு சாதனையாளர் வந்து கேத்தரின் ஜான்சன் அப்படின்றவங்க. இந்த அம்மையாரும் வந்து நாசா விண்வெளி விஞ்ஞானி. இவர் வந்து மருத்துவர், கணித மேதை மற்றும் விண்வெளி விஞ்ஞானி. ரெபேக்கா கோல் அப்படின்றவங்க 1867 டாக்டர் படித்து யூஎஸில் சமூகத்துக்காகவே பாடுபட்டவங்க. இப்போ நான் சொல்ல போகிறவங்க கொஞ்சம் ரீசண்டாக வந்தவங்க தான். 1983 சூசன் கேரே. இவங்க வந்து ஐக்கனோகிராஃபர். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோமே, அதில் வருது இல்லையா, நிறைய ஐக்கன்ஸ் வருது இல்லை, அதில் கட் அண்ட் பேஸ்ட்டு, அதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப பாப்புலர் வந்து கட் அண்ட் பேஸ்ட்டு. அதுவும் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கட் அண்ட் பேஸ்ட்டுன்றது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இந்த கட் அப்படின்னும் போது அந்த கட்டுக்கு வந்து ஒரு சிசர்ஸ் ஐக்கனும், அதே மாதிரி பெயிண்ட்டுக்கு வந்து ப்ரஷ்ஷு, இது மாதிரி 1000 ஐக்கனை வந்து க்ரியேட் பண்ணவங்க இந்த அம்மா. ஸோ இன்றைய தினம் வந்து இவங்களையும் நம்ம வந்து
நினைவு கூர்றது ஏன்னா இவங்க ஒரு நல்ல சாதனை, கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இவங்க பண்ண ஒரு பெரிய சாதனை. அப்புறம் நம்ம ஊர்லேயே ப்ரொஃபஸர் அசீமா சாட்டர்ஜி, இவங்க பெங்காலை சேர்ந்தவங்க. இவங்க வேதியியலாளர். இவங்க விங்கா அப்படின்னு ஒரு பிளான்ட் இருக்குது, விங்கா ரோசியான்னு ஒரு செடி இருக்குது. இது நித்திய கல்யாணின்னு சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு தெரியும். வீட்டுங்கள் அழகுக்காக கூட வளர்ப்பாங்க, ஆனால் நிறைய பேர் அதை வளர்க்க மாட்டாங்க, அது சென்டிமெண்டலாக அது காரணங்கள் சொல்லுவாங்க. ஆனால் இதை போல் ஒரு மெடிசினல் பிளான்ட் எதுவுமே கிடையாது. ஏன்னா இதில் இருக்க ஆல்கலாய்டை இந்த அம்மா தனிமைப்படுத்தி அதை வலிப்பு, அப்புறம் மலேரியா, காய்ச்சல் இதுக்கெல்லாம் நல்ல ஒரு மருத்துவத்தை கண்டுபிடிச்சவங்க இந்த அம்மா தான். இவங்க ஆண் ஆதிக்கம் மிகுதியாக இருந்த 1917ஆம் ஆண்டில் பெங்காலில் முதுகலை படித்து பட்டம் பெற்று அதுக்கப்புறமா பிஹெச்டியும் பண்ணி முனைவராகவும் ஆகி பல அவார்ட்கள் வாங்கியவர். ஸ்வரூப் பாட்நகர் அவார்ட் ஃபார் கெமிஸ்ட்ரி 1961 வாங்கினாங்க. பத்மஸ்ரீ அவார்ட் 1975 வாங்கினாங்க. ஸோ இந்த இந்தியன் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அப்படின்றதில் ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் இந்த அம்மா தான். அது ஒரு பெரிய சாதனை இந்த அம்மாவுடையது, அதுவும் அந்த காலத்துக்கு. ஸோ இப்படி பல விஞ்ஞானிகள் இருந்திருக்காங்க, நம்ம உலக அளவுலேயும் இருந்திருக்காங்க, நம்ம நாட்டிலேயும் இருந்திருக்காங்க. ஓகே மேம், இப்போது நீங்கள் இவ்வளோ பெண் சாதனையாளர்கள் பற்றி சொன்னீங்க மேம். உங்களை இன்ஸ்பயர் பண்ண ஒரு பெண் ஆராய்ச்சியாளர், விஞ்ஞானி அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரை சொல்வீங்க? என்ன இன்ஸ்பயர் பண்ணவங்க என் சப்ஜெக்ட் அம்மையார் தான். எடவலத் கக்கட் ஜானகி அம்மாள். இவங்களை ஜானகி அம்மாள்னு பொதுவாக எல்லாருமே கூப்பிடுவாங்க. இவர் இந்திய தாவரையியலாளர். தாவர இனப்பெருக்கம், அதாவது சைட்டோஜெனட்டிக்ஸ்னுவாங்க. அதில் கரும்பு, கத்திரிக்காய் இதிலெல்லாம் நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டவர். இவர் பத்மஸ்ரீ பட்டம் பெற்றவர். இவர் குவீன் மேரிஸ் காலேஜில் பிஎஸ்சியும் எம்எஸ்சி ஆனர்ஸ் பிரசிடென்சி காலேஜ் நம்ம சென்னையில் படித்தவங்க. இவங்க கேரளாவை சேர்ந்தவங்க. 1945 பயிரிடப்பட்ட தாவரங்களின் குரோமோசோம் அட்லஸை வெளியிட்டார். அந்த காலத்தில் அந்த 45லலாம் மைக்ரோஸ்கோப்பு இதெல்லாம் எந்த அளவுக்கு டெவலப்டாக இருந்ததுன்றது நமக்கே தெரியும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லா விதமான சொஃபிஸ்டிகேட்டட் மைக்ரோஸ்கோப்லாம் வந்திருக்கு. ஆனால் அவங்களுக்கு அப்போ இருந்த அந்த வசதிகளை வச்சுக்கிட்டே இந்த அம்மா ஒரு குரோமோசோம் அட்லஸை வெளியிட்டிருக்காங்கன்றது ஒரு பெரிய சாதனை எங்களுடைய தாவரவியலுக்கு. அதே மாதிரி ராயல் ஹார்டிகல்ச்சரல் சொசைட்டி இங்கிலாண்டில், அதில் இவங்க தான் முதல் பெண் விஞ்ஞானி அப்படின்ற அந்த பெருமை 1946 கிடைத்தது. யூஎஸ்ஏல இவங்க ஃபஸ்ட்டு பெண் தாவரவியல் முனைவர் அப்படின்ற பட்டத்தை வாங்கினது. அதனால் இவங்க தான் முதல் பெண்மணி முனைவர் பட்டம் வாங்கினது யூஎஸில். கலப்பினங்களின் குறுக்கு இனப்பெருக்கம் அப்படின்னு, அதாவது பாலிப்ளாய்டின்னு வாங்க. இந்த குறுக்கு இனப்பெருக்கம் மூலமாக கரும்புகளின் விளைச்சலை உயர்த்தி மற்றும் அதில் புதிய வகை கரும்புகளையும் உருவாக்கினார். இன்றைக்கி கரும்பில் சர்க்கரையோட கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குன்னா அதுக்கு இந்த அம்மா தான் காரணம். அந்த அளவுக்கு நியூ வெரைட்டிஸை கொண்டு வந்தவங்க அவங்க. இவரும் பலவித கஷ்டங்களையும் எதிர்ப்புகளையும் தாண்டி தான் இத்தனை சாதனைகளை புரிந்தார். ஆண் சக ஆராய்ச்சியாளர்கள் பல பிரச்சனைகள் கொடுத்தாங்க. ஆனாலும் அவருக்கு நிகராக எந்த ஆண் ஆராய்ச்சியாளரும் கலப்பினங்களின் குறுக்கு இனப்பெருக்கத்தில் இதுவரை சாதனை புரிந்தவர் ஒருவரும் இல்லை அப்படின்றத நான் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நான் ரொம்ப இந்த அம்மாவை நான் அட்மையர் பண்ணுற என்னோட ரோல் மாடல். ஓகே மேம், இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் ஜானகி அம்மா அவங்கள பற்றி சொல்லியிருந்தீங்க. அவங்க நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பெண்கள் இந்த ஜென்ரேஷன்லேயே நிறைய விஷயங்கள் நமக்கு தேவைப்படுற மாதிரி இந்த டெக்னாலஜி வளர்ந்தாலும் இப்போவே நம்ம நிறைய சவால்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அறிவியல் துறையில் இருக்க பெண்களுக்கு என்ன மாதிரி சவால்கள் இருந்தது? பெண்களுக்கு சவால்கள் அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்குமா, அதில் மாற்றமே இல்லை. பெரிய மாற்றம்ன்றது ஒன்றும் பெருசாக இல்லை. 1950க்கு முன்னாடி கல்வி பயில்வதே பெண்களுக்கு சாத்தியம் இல்லாமல் இருந்த ஒரு காலகட்டம் அது இல்லையா. அதுக்கப்புறமா பல எதிர்ப்புகள், சிக்கல்களுக்கு நடுவில் அவர்கள் வெளியே படிக்க வந்ததே பெரிய விஷயம். படிக்க வந்தாங்க. ஆனால் ஸ்டெம்மில், இந்த சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸில் பெண்கள் கொஞ்சம் கணிசமான அளவு மருத்துவத்தில் சேர்ந்து படித்தாங்க. அந்த பழைய நான் சொல்கிறது 50s and 60s. ஆனால் நான் கூறிய ஃபார்மல் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ், ஃபிசிக்கல் சயின்ஸில் இன்றைக்கும் பெண்களுடைய பங்கு அன்றைக்கும் குறைவு, இன்றைக்கும் குறைவு. இது ஒரு மெயின் சவால் சயின்ஸ் ஃபீல்டுக்கு. அடுத்தது இதற்கு முதல் காரணம் என்னென்னா, ஆண் ஆதிக்கம், குடும்ப சூழ்நிலை, கூட்டு குடும்பம் இதெல்லாம் இருந்தால் கூட முக்கியமாக ஆண் ஆதிக்கம் தான்.
ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அதாவது பாலின பாகுபாடு தான் இதுக்கு முக்கிய காரணம். வீட்டிலேயே இது ஆரம்பமாகுது. பெண்களுக்கு எதிரி பெண்களே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றும் அன்றும் இந்தியாவிலும் சரி அயல் நாடுகளிலும் சரி குடும்பத்தில் ஆண்களுக்கு முன்னுரிமை இருக்கா இல்லையா? இருக்குன்றதை நம்ம ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? இப்போ ஒரே ஒரு கோட் பண்ணுறேன். என்னோட ரிலேட்டிவ் கேர்ள் ஒருத்தி, யங் மதர், அவளுக்கு ஒரு மகன் ஒரு மகள். அவள் மகனுக்காக தன்னுடைய வேலையை விட்டு அவனுக்கு 2 வயசுலேருந்து என்சைக்ளோபீடியா, வேர்ல்டு அட்லஸ்ஸு, அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம் இப்படி அவனுக்கு கூட உட்காந்து அவனுக்கு சொல்லி கொடுத்து அவன் இன்றைக்கி ஒரு பெரிய டாக்டர், ப்ளஸ் அவன் ஒரு ஜென்ரல் நாலேஜில் பெரிய மேதாவியாக இருக்கான். அவளுக்கு இருக்கிற மகளை அவள் எப்படி சொன்னான்னா, இவளுக்கு வந்து ஆர்ட்ஸில் தான் இன்ட்ரெஸ்ட்டு, டான்ஸில் தான் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த பெண்ணுக்கும் இதுக்கு ஈக்குவலாக அவள் வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருந்தா இன்றைக்கி ஸ்டெம்லேயே ஒரு நல்ல மேதாவி கிடச்சிருக்கோம்ல. கண்டிப்பாக. ஸோ இதில் யாருடைய தவறு இது? இன்னும் இது நடக்குது. வீட்லேயே ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இல்லை அப்படிங்கிறது நாம் எல்லாரும் ஒத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் எல்லாமே லேப் ஓரியன்ட் ரிசர்ச்சு. அது எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, யூஜியில் ப்ராஜெக்ட் பண்ணாலோ, பிஜியில் ப்ராஜெக்ட் பண்ணாலோ, இல்லை பிஹெச்டியில் ப்ராஜெக்ட் பண்ணாலோ எல்லாமே லேப் ஓரியன்ட். இதில் ஆண்கள் வந்து நிறைய நேரம் வந்து இரவு நேரத்தில் போய் ஆய்வுக்கூடத்தில் உட்காந்து வேலை செய்வாங்க. இது அவங்களுக்கு சாத்தியம். அதனால் அவங்களுக்கு வந்து வேலையோட தொடர்ச்சி அங்கே இருக்கும். தொடர்ச்சியாக அவங்களால வேலை பண்ண முடியுது. ஆனால் பெண்களால் அது முடியாது. ஏன்னா பெண்களுக்கு இந்த துறைகளில் பாதுகாப்பு மிக குறைவு. அவங்க வந்து இரவில் வந்து லேபில் போய் ஒர்க் பண்ணுறதுன்றது வீட்லேயும் அனுமதிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பும் கிடையாது. ஸோ இது அனதர் சவால் தான் அவங்களுக்கு. வேலை பார்க்கும் இடத்துலையும் சரி ஆண்களுக்கு தான் ப்ரொமோஷன், பெரிய போஸ்ட். நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் ப்ரொமோஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வர்றதுன்றது வேறு கதை. பெரிய போஸ்ட் கொடுக்கறது எது, ஒரு டைரக்டரோ ஒரு டாப் போஸ்ட் கொடுக்கறது எல்லாமே ஆண்களுக்கு தான். மேல் அதிகாரி பதவி பெண்களுக்கு மிக குறைவு. இது ஒரு சேலஞ்ச். அப்படியே அவள் ஆண்களை எல்லாம் எதிர்த்து போராடி அவள் சாதித்தாள்னா உடனே அவளை பற்றி தவறான பேச்சுக்களும் வரும். இதையும் வந்து நம்ம நிறையா கேள்விப்படுறோம். ஸோ இந்த பாகுபாடு இருக்கிற வரைக்கும் இந்த துறைகளில் சாதிப்பதுன்றது ஒரு பெரிய சேலஞ்ச் பெண்களுக்கு. ஸோ ஸ்டெம் இண்டஸ்ட்ரீஸில் கூட பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து உயர் பதவியில் ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. முக்கால்வாசி ஆண்கள் தான் வந்து டாப் போஸ்ட்டில் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்னைக்கு கேர் எடுத்து இதெல்லாம் சரி செய்ய முடியுதோ அப்போ தான் வந்து நம்மளோட ஸ்டெம் ஆல் இண்டியா லெவல்லையும் சரி வேர்ல்டு லெவல்லையும் சரி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்மளால் பார்க்க முடியும். ஓகே மேம். இப்போது எந்த அறிவியல் துறையில் வந்து பெண்களோட பங்களிப்பு குறைவாக இருக்குது மேம்? உலக அளவிலேயே பார்த்திங்கன்னா ஸ்டெம்மில் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் துறைகளில் மருத்துவம் மட்டும்தான் அதிகமாக இருக்காங்க பெண்கள். அதுக்கு அடுத்தது இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்துட்டதுனால அதில் ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் லைஃப் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங்லலாம் ரொம்ப குறைவாக இருக்காங்க. பல நல்ல பெண் விஞ்ஞானிகள் வர வேண்டும். அவர்களுக்கு நிறைய திறமை இருக்குது, ஆனால் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. இதுதான் அங்கே பிரச்சனை. ஓகே மேம். அறிவியல் துறைகளில் வந்து இப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க வீட்டிலேருந்தே நம்ம சில விஷயங்கள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாலின பாகுபாடு வந்து முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்குமான வித்தியாசம், முன்னேற்றம் எப்படி இருக்கு மேம்? பெரிய வேறுபாடு ஏற்பட்டிருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இன்றைய தலைமுறை ஆண்கள் பல மடங்கு முற்போக்கு எண்ணம் உடையவர்களாக இருக்காங்க. ஏன்னா அந்த ஈக்குவாலிட்டியை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறாங்க ஓரளவுக்கு. அதனால் லேப்லேயும் ஆகட்டும் இல்லை ஒர்க் ஸ்பாட்லேயும் ஆகட்டும் நல்ல ஒரு சுமூகமான ஒரு இது அட்மாஸ்பியரை கொண்டு வரதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி பெண்கள் தினம் அப்படின்னு கொண்டாடுற தினம் அப்படின்றதுனால நான் இது சொல்லக்கூடாது, ஆனால் சில இடங்களில் பெண்கள் ஆதிக்கம் தான் ஜாஸ்தி இருக்குது ஆண்கள். அதுவும் நம்ம வந்து ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுவும் எஸ்பெஷலி நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் நிறையா பார்த்துருக்கேன். மாணவ மாணவிகளில் ஆதிக்கம் இப்போ இருக்குது, முன்னாடியெல்லாம் கிடையாது, இப்போ இருக்குது அப்படின்றத நம்ம ஒத்துக்கணும். ஸோ இப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டிங்கிறது வந்து நம்ம ஒன்று ஆண் பெண் அப்படின்னு பார்க்குறத விட இப்போ பெண்ணுக்குமே அதிகமாக இருக்குது. ஆமாம், பெண்ணு வந்து மெயினாக தாய் தன்னுடைய மகனுக்கு கொடுக்கறதுக்கு ஈக்குவலாக தன்னுடைய மகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான்
அதுவும் கல்வித்துறையில். மற்றபடி எல்லா விதத்துலேயும் பெண்களை வந்து எந்த விதத்துலேயும் அவங்க இந்த காலத்தில் அப்படி வேறுபாடெலாம் பார்க்குறதே கிடையாது. சமமாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. பட் கல்வித்துறைன்னு வரும்போது இது உனக்கு சேஃப் இல்லை, இது உனக்கு வேண்டாம், இதில் உனக்கு ஒன்றும் ரிட்டர்ன்ஸ் இல்லை, இந்த மாதிரிலாம் பார்க்காம சயின்ஸில் அவங்கள நல்லா என்கரேஜ் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக நிறைய விஞ்ஞானிகள் வரணுன்றது தான் என்னுடைய ஆதங்கமே, வேற ஒன்றும் இல்லை. ஓகே மேம். கண்டிப்பாக கொஞ்சம் முயற்சி கவர்மெண்ட் சைட்லேருந்து கொஞ்சம் முயற்சி எடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு இதை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். அவர்களுடைய பங்கை வந்து நம்ம இன்னும் ஜாஸ்திப்படுத்த முடியும். எப்படின்னா பெண்களுக்கு ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க, இன்னும் கொஞ்சம் நிறையா பேருக்கு ஃபெலோஷிப்பு. அதே மாதிரி ரிசர்ச்சுக்கு வந்து ஃபண்டிங் கொடுக்கணும். ஃபண்டிங் ஏற்கனவே இப்போ டிபிடி டிஎஸ்டி எல்லாம் இருக்குது, நிறையா ஃபண்டிங் கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பெண் சயின்டிஸ்ட்டுக்கு அவார்டுன்னு இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். இருந்தாலும் இந்த ஸ்டைப்பண்டு, ஃபெலோஷிப்பு, ஃபண்டிங்கு இதெல்லாம் மேலும் மேலும் கொடுத்தாங்கன்னா இது ஒரு பெரிய ஊக்கப்படுத்துவதாக இருக்கும் பெண்களுக்கு. அது பெண்களுக்குன்னு கொஞ்சம் ஒதுக்கணும். ஓரளவுக்கு இப்போ இருக்கிற அமௌண்ட்டை விட ஜாஸ்தி ஒதுக்கணுன்றது தான் என்னோடய வாதம். அடுத்தது வந்து ஒவ்வொரு ஆய்வுக்கூடங்கள்லேயும் சிசிடிவி சர்வைலன்ஸ் வைக்கணும். அப்போ தான் அந்த பெண்கள் வந்து நிம்மதியாக வேலை செய்ய முடியும், எந்த பயமும் இல்லாமல் அவர்களுக்கு அந்த ரிசர்ச் ஒர்க் ஆய்வுக்கூடத்தில் ஆய்வு செய்யறதுக்கு அது கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், ஜாதி மத வேறுபாடு கல்வித்துறையில் அதுலேயும் ஆய்வுத்துறையில் இருக்கவே கூடாது. அது ரொம்ப தப்பு. எல்லாருக்கும் ஏதோ ஒன்று பசங்க வந்து நம்மகிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட ஒப்பீனியனை சொல்கிறாங்கன்னா அதை கேட்கணும். கேட்டு அதுலேயும் உண்மை இருக்குதுன்னா அதை எடுத்துக்கணும். அது யார் என்னன்னு பார்க்கவே கூடாது. சில மாணவிகளோட ஐடியாஸ் வந்து நம்ம விட பெட்டராக இருக்கும், அதை வந்து நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணுற ஒரு மனசு இருக்கணும். இதுதான் முக்கியம். அதுவும் இல்லாமல் இன்று முனைவர் பட்டம் பெற்று வேலை இல்லாமல் எத்தனையோ பெண்களும் ஆண்களும் இருக்காங்க. இதுக்கு வேலை வாய்ப்பை இன்னும் நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அவங்களுக்குன்னு ஒரு சொசைட்டியில் ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். அதுதான் மெயின். ஓகே மேம். இப்போது இந்த அறிவியலில் பெண்களுக்கு வழிகாட்டுறதுங்கிறது வந்து எவ்வளோ முக்கியமானது, அண்ட் இந்த வழிகாட்டுதலை நம்ம வந்து மேம்படுத்துவதற்கு என்ன மாதிரி நடவடிக்கையெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது? வழிகாட்டுவது முதல்ல வீட்டில் ஆரம்பிக்க வேணும். எந்த குழந்தையாவது கூப்பிட்டு நீ என்ன படிக்க போகிற அப்படின்னு கேட்டால் நான் டாக்டர் ஆக போகிறேன்னு. அது அன்றும் சரி இன்றும் சரி இது நடக்குது இல்லையா? இதுக்கு யார் காரணம்? பெற்றோர்கள் தான். குழந்தையிலேயே நீ என்ன படிக்க போகிறன்னு கேட்டால் நீ டாக்டர்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. யூஆர் த்ரஸ்டிங் யுவர் ஒப்பீனியன் ஆன் த சைல்டு. அந்த குழந்தைக்கு நீ என்ன சுதந்திரம் கொடுக்குற? அப்போ சின்ன குழந்தையாக இருக்கும் போதே அதோட சுதந்திரத்தை நம்ம பறிச்சிடுறோம். இது ரொம்ப ரொம்ப தவறு. நான் என்ன சொல்கிறேன்னா, பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நமது கல்வி முறையும் மாற வேண்டும். சிறு வயதிலிருந்தே ரோல் மாடல்ஸ், பெண் சாதனையாளர்கள், இந்த மாதிரி விஞ்ஞானிகள், இந்த ஸ்டெம் துறையில் இருக்கிற எல்லா சாதனையாளர்களை பற்றி குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும். அவங்களுக்கு புரிகிற மாதிரி அதெல்லாம் இவங்க வந்து இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து அதை மனசில் ஏற்றிக்கும். குழந்தைங்களுக்கு வந்து கிராஸ்பிங் பவர் இஸ் வெரி ஹை. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு இந்த மாதிரி ரோல் மாடல்ஸை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த குழந்தை மனசில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரோல் மாடல் மனசுக்குள்ளே போயிடும். நான் அவங்கள மாதிரி வரணும் அப்படின்ற அந்த எண்ணம் வரும். அப்போ அந்த விஞ்ஞானத்துக்கு வளர்ச்சியும் கிடைக்கும், நல்ல விஞ்ஞானிகளை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ குழந்தையிலேயே சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம வழி காட்டணும், இப்படி தான் அப்படின்றத காட்டணும். இதுதான் முக்கியமான வழிகாட்டுன்னு நான் நினைக்கிறேன். குழந்தையாக இருக்கும் போதே நம்ம வந்து அதை டெவலப் பண்ணிட்டோம்னா அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நிச்சயமாக இந்த ஸ்டெம்மில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதுக்கு பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் தான் மெயின் ரோல் இருக்குது அவங்களுக்கு. இப்போ நான் குழந்தைங்கள பற்றி சொன்னேன் இல்லையா, குழந்தைங்களுக்கு வழிகாட்டுதல்ன்றது இப்படி தான் பண்ணணும். அப்போ தான் அந்த பசங்களுக்கு அந்த ஒரு நம்ம வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி ஆகும். பெரியவங்களுக்கு வந்து பெண்களுக்கு முக்கியமாக பெண்களுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பெண்களை வந்து சயின்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். முக்கால்வாசி காலேஜில் பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் எடுத்தால் பிகாம் தான் மேக்ஸிமம் இருக்கும். காலேஜ் ஸ்ட்ரென்த்தே பிகாம் தான். சயின்ஸு அதாவது பாட்னி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஒவ்வொன்றுத்துலேயும் அட்மிஷனே 50 சீட்டு தான். ஸோ உங்களுக்கு டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்க போகுது? அதில் எத்தனை கல்யாணம் ஆகி போயிடும், கொஞ்சம் பேர் தான் வேலைக்கு வேறு ஏதாவது வேலைக்கு போயிடுவாங்க. அதில் ஒரு 2-3 முன்னாடியெல்லாம் வந்து ஒரு 5-6 பசங்க வந்து ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஃபர்தர் ஸ்டடீஸ் பண்ணுவாங்கம்மா. அதுக்கு நிறைய நாங்கள் வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணணும். இது வந்து ஆசிரியர்களுடைய முதலாய கடமையாகும். ஏன்னா அவங்க என்கரேஜ் பண்ணாங்கன்னா அந்த பசங்க நிச்சயமாக ரிசர்ச்சில் அவங்க இன்ட்ரெஸ்ட் வரும் அவங்களுக்கு. காலேஜ் லெவல்லையே ஸ்கூல் லெவல்லையும் சரி அவங்களுக்கு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸு
அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னவோ, காலேஜ்லேயோ இல்லை ஸ்கூல்லேயோ என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கோ, எதை வச்சு வேணாலும் ரிசர்ச் பண்ணலாம். ஒரு சின்ன லென்ஸை வச்சு கூட ரிசர்ச் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் முதல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். நீங்கள் பண்ணுறத பார்த்துட்டு அவங்களுக்கு ஆசை வரணும். அந்த மாதிரி டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த பசங்க வந்து பெரியவங்கள காலேஜ் முடிக்கும் போது ஃபர்தராக ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுவாங்க. ஆய்வுக்கு உள்ளே போனாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு 10 பேர் போனால் 2 பேராவது விஞ்ஞானியாக வெளியே வர்றதுக்கு சான்சஸ் ஆர் தேர். எஸ் மேம். ஸோ நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸே இப்போ கம்மி. அதுவும் இல்லாமல் இப்போ கல்லூரிகள்லாம் வந்து எல்லா கல்லூரியும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜும் சரி, இன்ஜினியரிங் காலேஜும் சரி, இன்ஜினியரிங்காவது ஓகே, பட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஒரு பிஎஸ்சி முடித்த பசங்களை ஐடி கம்பெனி வரும். அது காலேஜுக்கு பெருமை இத்தனை பர்சன்டேஜ். இது வந்து காலேஜுக்கு பெருமை. அதே மாதிரி நேக் அக்ரிடேஷன் ஒவ்வொரு காலேஜுக்கும் இருக்குது. அதில் நீங்கள் எந்த கிரேட் வாங்குறீங்கன்றது பொறுத்து தான் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸே அட்மிஷன் வருவாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இது என்னுடைய சொந்த கருத்து. இதுக்கு மற்றவங்க இதை லைக் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஆனால் என்னுடைய சொந்த கருத்து, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒரு யூஜி படித்த பசங்களை உங்களோட பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்போ நீங்கள் அவங்கள ஃபர்தராக படிக்க விடாமல் தானே பண்ணுறீங்க. ஏதோ ஒரு வேலைக்கு அனுப்புகிறீங்க. இந்த பசங்களுக்கு என்ன வேலை கிடைக்க போகுது? ஒரு 15,000 20,000, மேக்ஸிமம் 25 வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு ரொம்ப இன்டெலிஜென்ட் கேர்ளாக இருந்தால் அவள் வந்து இன்னும் ஃபர்தராக மேல் படிப்பு படித்து அவள் ஆய்வு செய்து ஒரு பெரிய ரிசர்ச்சராக விஞ்ஞானியாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நானே பார்க்குறேன் என்னோடய ப்ராக்டிக்கல் இதில். முன்னாடிலாம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸு ஃபர்தர் ஸ்டடீஸ் போய் பிஹெச்டி பண்ணவங்க இருந்தாங்க. இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சிடுச்சுமா சயின்ஸில். அது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு வந்து ஏதாவது ஒரு மெஷர்ஸ் எடுத்தே ஆகணும். கவர்மெண்ட்டும் எடுக்கணும், காலேஜஸும் எடுக்கணும். கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் ஆல்சோ. அதுதான் என்னுடைய வாதம். ஸோ இப்போ அடுத்து வந்து ஃபுல்லாக சயின்ஸோ இல்லை பியூர் சயின்ஸோ வந்து கண்டினியூ பண்ணணும், பர்சியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு வந்து நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புகிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை முழு விருப்பத்தோட என்ஜாய் பண்ணி படிங்க. ஏன்னா சயின்ஸ் ஒரு தெய்வீக பிரிவு. என்னை பொறுத்தவரையிலும் கடவுளுடைய படைப்புகளை பற்றி நீங்கள் படிக்கிறீங்க, மனிதனோட படைப்பையும் படிக்கிறீங்க. ஆனாலும் இயற்கை அப்படின்றது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதை மேலும் மேலும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பல உண்மைகள் வெளிவரும். ஃபார் எக்ஸாம்பிள், கருந்துளை தியரி அப்படின்னு இருக்கு இல்லையா, பிளாக் ஹோல் தியரி. அதன் ஈர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகம். அதுக்குள்ளே போகிற ஒளி கூட வெளியே வர முடியாது. அதே மாதிரி ஓசோன் லேயர் அப்படின்றது ஒரு படலம், ஓசோன் படலம், பூமியை சுற்றி இருக்கிற ஒரு ஓசோன் படலம். அதுக்கு மேலே பரவி இருக்கும். அது பூமிக்கே கவசம் மாதிரி இருக்குது. அது வந்து நம்மளை வந்து யூவி லைட்லேருந்து நம்மளை பாதுகாக்குது. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள். அதே மாதிரி தாவரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனையோ தாவரங்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படாமலே இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அதை வந்து கண்டுபிடிச்சி வகைப்படுத்தி இதெல்லாம் பண்ணாதான் கேன்சர் போன்ற தீர்க்க முடியாத நோய்க்கு கூட ஏதாவது ஒரு தாவரம் கண்டிப்பாக இருக்கும். இதற்கு காடு மலை அதெல்லாம் ஏறி இறங்கி தாவரங்களை படிக்கணும். தாவரத்தை பற்றி படிக்கிறது டாக்ஸானமின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ பசங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, டீச்சர்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதை டீச் பண்ணவும் அவங்களுக்கு பிடிக்கல, இவங்களுக்கு படிக்கவும் பிடிக்கல. ஸோ இந்த மாதிரி தாவரங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கவே பேசிக் சயின்ஸுன்றது ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து தன்னுடைய முக்கியத்துவத்தை இழந்துக்கிட்டே வரா மாதிரி எனக்கு தோணுது. இதை வந்து காலேஜ் தான் வந்து ஏதாவது ஒரு வழி பண்ணணும். பேசிக் சயின்ஸில் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் கொடுங்க, பசங்களை பண்ண வைங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ரிசர்ச் காலேஜ் லெவல்லையே சின்ன ரிசர்ச் பண்ணும்போது அது அவங்க மைண்டில் வந்து ஒரு ஸ்பார்க் மாதிரி வரும். இதில் நான் இன்னும் ஃபர்தராக இப்படி பண்ணால் இன்னும் நல்லா வருமே, இதை பண்ணலாமே அப்படின்னு பல விதமான எண்ணங்கள் வரும் இல்லையா. அதுதான் முக்கியம். அதுதான் ஒரு விஞ்ஞானியாக வர்றதுக்கு வாய்ப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி எனி பிஎஸ்சி பேசிக், நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, பேசிக் சயின்ஸ், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி எடுத்த பசங்க நிறைய, அதாவது சாதாரணமாக கிளாஸில் டீச் பண்ணுறதை தவிர அவங்களே நிறைய படிக்கணும். எங்கள் காலத்துலலாம் வந்து நாங்கள் வந்து வெளியிலலாம் லைப்ரரி, எங்கள் காலேஜ் லைப்ரரி, வெளி லைப்ரரி, இப்போ ஜேர்னல்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நாங்கள் எத்தனையோ லைப்ரரியெல்லாம் போய் வெளி ஊரில் கூட போய் நாங்கள் லைப்ரரியெல்லாம் விசிட் பண்ணியிருக்கோம். ஹெர்பேரியம் போயிருக்கோம். அந்த மாதிரி பல லைப்ரரிஸு, இந்த எல்லா ஆய்வுக்கூடங்கள் எல்லாமே விசிட் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து ஸோ இப்போ இருக்க பசங்களுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்குது. வெறும் மொபைல்லையே எல்லாமே பார்க்க முடியுது, கம்ப்யூட்டரில் எல்லாமே பார்க்க முடியுது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் படிக்கலாம், அப்படியே மேலோட்டமாக படிக்காதீங்க. அதுதான் நான் சொல்ல வர்றது. எல்லாத்தையும் உங்களுக்குன்னு கவர்ந்த சில பாயிண்ட்ஸ் இருக்கும். மேலோட்டமாக எல்லாம் படித்தாலும் ஏதோ ஒன்று உங்களை கவரும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி நீங்கள் எழுதுனா தான் அது உங்கள் மனசுக்குள்ளே தங்கும். அதுவே உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் மாதிரி வரும், வந்து உங்களை இன்னும் உந்துதல் கொடுக்கும். இதில் பண்ணு,
இதில் நம்ம ரிசர்ச் பண்ணணும், இதை நம்ம கண்டுபிடிக்கணுன்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு ஏற்படும். இதுக்கு வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத விட இதெல்லாம் கொஞ்சம் உங்கள் டைமே இதுக்கு கொஞ்சம் அலாட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேம். ஸோ இப்போ வந்து ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங், மெடிசன் இந்த ஃபீல்டெல்லாம் வந்து தனித்துவமான பிரச்சனைகள் ஏதாவது வந்து பெண்கள் சந்திக்கிறாங்களா? பெண்கள் மட்டும் இல்லைம்மா, ஆண்களும் இந்த ஃபீல்டில் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இந்த சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ் இது எல்லாமே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் பேஸ்டு ரிசர்ச் தான். நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணும். இப்போ மேல் நாடுகளில் பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடைக்கும், எல்லாமே வந்து டேபிள் டாப்பில் இருக்கும் அவங்களுக்குலாம். ஸோ அதனால் அங்கே ஆய்வு செய்கிறதுன்றது மிக சுலபமான ஒரு காரியம். ஆனால் இங்கே வந்து இந்த செம், ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இது எல்லா இடத்துலையும் இருக்கிறதில்ல. இருக்கிற இடத்துல போய் நம்மளோட சாம்பிளை கொடுத்து நம்ம பண்ணணுன்னா கிட்டத்தட்ட ஒரு சாம்பிளுக்கு 2000 ரூபாய் கிட்ட நம்ம பே பண்ண வேண்டியிருக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி வசதிகள் தான் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய வசதிகள் பண்ண வேண்டியது ஒவ்வொரு ஸ்டேட்டும் பண்ணணும், ஒரு கண்ட்ரி ஆஸ் அ ஹோலும் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் தான் வந்து இதுக்கு ஃபண்டிங் வந்து தனியாக ஒதுக்கணும். அது இப்போ கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நானும் கேள்விப்பட்டேன். அதை கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பில்லர் டு போஸ்ட் ஓடுறதுன்றது வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு இங்கேருந்து அங்கே அலையணும், அங்கேருந்து இங்கே அலையணும். அதுக்குள்ளே அந்த சாம்பிள் அவங்க வச்சுருக்க ஸ்பெசிமென் நிறைய கெடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதோட ஒரிஜினல் ஃபார்ம் அது போயிடும். ஸோ அதனால் பசங்களை வந்து கம்ஃபர்டபுளாக அவங்க ரிசர்ச் பண்ணணும், நம்ம ஏன் ரிசர்ச்சில் சேர்ந்தோன்ற ஒரு ஃபீலிங் வர வைக்கக்கூடாது. அதுக்கு நம்ம அவங்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்தா இன்னும் நிறைய பேர் சயின்ஸ் எடுத்து ரிசர்ச் பண்ணுவாங்கன்றது தான் என்னோட அபிப்பிராயம். பெண்களுக்கு பிரத்யேகமாக பிரச்சனை அப்படின்றது வந்து ஆய்வுக்கூடங்களில் தான் இருக்கும் முக்கால்வாசி. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிசிடிவி சர்வேலன்ஸ் இருக்கணும் ஆய்வுக்கூடங்களில். ரெட் ரிசல்ட் குழு இருக்கணும். இந்த ரிசர்ச்சை பற்றி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை வந்து இந்த ரெட் ரிசல்ட் குழுவில் போய் அவங்க வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு அவங்களுக்கு அந்த லிபர்ட்டி, அந்த ஒரு சுதந்திரம் அவங்களுக்கு கிடைக்கணும். அப்போ தான் வந்து எந்த தவறுகளும் நடக்காமல் இருக்க சான்சஸ் இருக்குது. அந்த பசங்களும் வந்து ஃப்ரீயாக தன்னுடைய ஆய்வை மேற்கொள்ளலாம். ஸோ இப்போ இந்த அறிவியல் துறையில் வந்து பெண்கள் நிறைய ஸ்டீரியோ டைப் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மேம். இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன மாதிரி அவங்க வந்து முயற்சி செய்யலாம்? நீங்கள் ஸ்டீரியோ டைப் லைஃப் ஸ்டைலை சொல்கிறீங்களா, ஸ்டீரியோ டைப் ரிசர்ச் சொல்கிறீங்களா? ஏன்னா ஸ்டீரியோ டைப் லைஃப் ஸ்டைல் அப்படின்னும் போது ரெண்டுத்துலேயுமே பிளானிங், அது ஸ்டீரியோ டைப் லைஃப் ஸ்டைலாக இருந்தாலும் சரி, ஸ்டீரியோ டைப் ஆய்வாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துலேயுமே முக்கியமாக தேவைப்படுறது பிளானிங். நான் அப்சர்வ் பண்ண வரலாம், இப்போ இருக்கிற பசங்களுக்கு பிளானிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால தான் லாஸ்ட் மினிட் ரஷ்ஷு, அவசர அவசரமாக காரியங்கள் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிறது. இதெல்லாம் காரணமே வந்து பிளானிங்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம ஃபேமிலி லைஃப்லேயே நம்ம நல்லா பிளான் பண்ணி ஒரு காரியத்தை பண்ணால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே தான் ரிசர்ச்சில் வந்து நாளைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதை இன்றைக்கே எல்லாம் அதுக்கு வேண்டிய கிளாஸ் வேர்ஸு, அதுக்கு வேண்டிய கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு நாளைக்கு வந்த உடனே நான் இதான் பண்ணணும் அப்படின்னு நீ க்ளீனாக ஒரு ஆல்கரிதம் மாதிரி போட்டுட்டு அந்த ஆல்கரிதம் பிரகாரம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசர்ச்ன்றது என்ஜாய் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக சயின்ஸில். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சயின்ஸில் வந்து ஒரு ஆய்வு பண்ணுறாங்கன்னா எல்லாருக்குமே மெத்தடாலஜின்னு ஒன்று உண்டு. அதாவது ஏற்கனவே ஏதோ ஒரு மெத்தடு யாரோ கண்டுபிடிச்ச ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களோட சாம்பிள், உங்களோட ஸ்பெசிமனை வச்சு நீங்கள் பண்ணுறீங்க. அதை ஏற்கனவே பண்ண மெத்தடாலஜியை அப்படியே பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் அதில் மாற்றங்களை பண்ணி பார்க்கலாம். அதில் ஒன்றும் நம்ம ஒன்றும் குறைய போகிறதில்ல. கொஞ்சம் டைம் வேணால் வேஸ்ட் ஆகலாம். ஒருவேளை அதில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட், ரிசர்ச் ஆய்வுன்றது வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து பாசிட்டிவாகவும் வரலாம், நெகட்டிவாகவும் வரலாம். ரெண்டுமே ரிசல்ட் தான். ஆனால் நீங்கள் பண்ணிங்கன்றது அப்போ தான் உங்களுக்கு புரியும் எதனால் அப்படிங்கிற அந்த காரணம் புரியணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து பின்பற்ற வேண்டியது என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த லாஜிக்கல் திங்கிங், அதாவது அவங்க கொடுத்த மெத்தடாலஜியை லைட்டாக நம்ம கொஞ்சம் மாற்றி கண்டிஷன்ஸை மாற்றி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி பண்ணி நீங்கள் ஒரு நியூ மெத்தடாலஜி கண்டுபிடிக்கலாமே. அவங்க பண்ண மெத்தடாலஜி நீங்கள் வந்து இம்ப்ரவைஸ்டாக பண்ணுறீங்க, ஓகேவா? அதுவும் வந்து நீங்கள் உங்களுடைய கண்டுபிடிப்பு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து பசங்க கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் கண்டிப்பாக பண்ணணும். இது ஒரு இதுக்கெல்லாம் வந்து நிறைய படிக்கணும். நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து புது புது ஐடியாஸ் கிடைக்கும். அதே மாதிரி கைடும் சரி, அவர்கள் சொல்கிறத காது கொடுத்து கொஞ்சம் கேட்கணும்.
அவங்க வந்து ப்ராபப்ளி நம்மளை விட அவங்க நல்ல ஐடியாஸ் கூட சொல்லலாம். ஸோ அதனால் அவங்க கூட டிஸ்கஷன் அப்போ அவங்களே சொல்லணும். நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோமோ அதை அவங்க பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ இது ஒரு முக்கியமானது. அதே மாதிரி ஒரு கவனிப்பு, இந்த ஆய்வில் வந்து சயின்ஸ், அதுவும் எஸ்பெஷலி சயின்ஸில், விஞ்ஞானத்தில் கவனிப்பு ரொம்ப பர்ஃபெக்டாக கவனிக்கிறவங்க எதையாவது ஒன்று கண்டிப்பாக சாதிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கிராஸ் ஹாப்பர் இருக்குல்ல, இந்த வெட்டுக்கிளி, அதில் தான் அவங்க வந்து ஆய்வு பண்ணிகிட்டு இருந்தாங்க. விளையாட்டாக அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒரு நாள் வந்து அதோட குடல் பகுதியை சோதிச்சுட்டு இருந்தாங்க மைக்ரோஸ்கோப்பில். அப்போ ஒரு புதுவிதமான ஒரு சிறு மைக்ரோ ஆர்கானிசமை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அது வந்து லிடியானா சுப்பிரமணியை. அப்போ அதுக்கு பேர் கிடையாது, லிடியானான்ற ஜீனஸ் நேம் மட்டும்தான் இருந்தது. இந்த அம்மா தான் அதை கண்டுபிடிச்சாங்க. அது வந்து எந்த அளவுக்கு ஒரு பயோ கண்ட்ரோல், அதாவது இந்த பூச்சியை அது கொல்லுது, கிராஸ் ஹாப்பரை இந்த மைக்ரோ ஆர்கானிசம் கொல்லுதுன்றது இவங்க பார்த்தாங்க. அப்போ இந்த கிராஸ் ஹாப்பர் செடியை அழிக்குது இல்லையா, பயிர்களை அழிக்குது இல்லையா, அப்போ இதையே ஒரு பயோ கண்ட்ரோலாக யூஸ் பண்ணால், ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணாமே நீங்கள் அந்த கிராஸ் ஹாப்பரை கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பார்க், ஒரு எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அப்சர்வ் பண்ணி அதை நீங்கள் நுணுக்கமாக பார்க்குறீங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கண்ணில் தென்படும். அது தென்பட்டால் அதுக்கப்புறம் அதை எப்படி ஃபர்தராக எடுத்துன்னு போகணுன்ற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். இதைத்தான் வந்து ஸ்டீரியோடைப் ரிசர்ச் இருக்கக்கூடாது அப்படின்றது நான் சொல்ல வரது. ஓகே மேம். பாலிடெக்னிக், மெக்கானிக்கல், இந்த மாதிரி டெக்னிக்கல் கோர்ஸில் பெண்களோட பங்களிப்பு எவ்வளோ இருக்குது, எப்படி இருக்குது? ஸ்டெம்ன்றது வந்து சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ்னு சொன்னேன் இல்லையா, அந்த டெக்னாலஜி அப்படின்றதுல பாலிடெக்னிக் வருது. பாலிடெக்னிக்கில் எத்தனை பெண்கள் இருக்காங்கம்மா? ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா அதெல்லாம் வந்து தொழில்நுட்பம், அதை பற்றி படிக்கிறது. இதுலேயும் நான் வந்து ஃபேமிலியை தான் நான் ப்ளேம் பண்ணுவேன். ஆரம்பத்திலேயே நம்ம என்ன பண்ணுறோம், பல்பு ஃப்யூஸ் ஆகிடுச்சுன்னா பையனை கூப்பிடுறோம், இல்லாட்டி ஹஸ்பண்டை கூப்பிடுறோம், அப்பாவை கூப்பிடுறோம். இப்படி தான் ஆண்கள் தான் இதை பண்ணணும். அதே மாதிரி ஏதோ ஒரு ஆணி அடிக்கணும், உடனே ஆண்கள் தான் வரணும். ஃப்யூஸ் போயிடுச்சு, ஆண்கள் தான் வரணும். சரி, இப்படி முதல்லையே பெண்களுக்கு இது உன்னோடது இல்லை, உன்னோட சப்ஜெக்ட் இல்லை, உன்னோட ரோல் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம அந்த ஈக்குவாலிட்டியை நீங்கள் அங்கேயே விட்டுட்டீங்க. அதை தான் நான் முதல்ல சொல்ல வரேன். குடும்பத்தில் தான் மெயினாக வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு குடும்பத்தில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துலையும் வரும்னு நான் நினைக்கிறேன். இப்போ குடும்பத்திலேயே நீங்கள் அந்த பொண்ணை வந்து ஏன் எல்லாமே பெண்களால் பண்ண முடியும்ல, அந்த ஃப்யூஸ் போன பல்பை மாற்ற முடியாதா, ஃப்யூஸ் ஒயர் சேஞ்ச் பண்ண முடியாதா, எல்லாமே அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு வாட்டி சொன்னாக்கா அவங்க பண்ண போகிறாங்க. நீங்கள் அப்பா வந்து பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கறத பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்கலாமே. இந்த கார்பென்ட்ரி ஒர்க்கு கூட தான், எதுலையுமே தவறில்லை. எந்த கைத்தொழில் எது பண்ணாலும் அது ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் தான். ஸோ கார்பென்ட்ரியோ எலக்ட்ரிக்கல் ஒர்க்கோ எல்லாமே வந்து ஒன்லி ஃபார் மென் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து முத்திரை கொடுத்துட்டோம். அது வந்து ஒரு தவறான ஒரு ஆட்டிடியூட். இதில் எல்லாரையுமே நீங்கள் பெண்களையும் ஆண்களுக்கு ஈக்குவலாக குழந்தையிலேருந்தே நீங்கள் இந்த மாதிரி வளர்த்திங்கன்னா எல்லா வேலையும் செய்யலாம், இதெல்லாமும் அவங்க கற்றுக்கலாம். அப்படின்னா அப்போ +2 இல்லை 10th படிச்சுட்டு ரொம்ப அவங்களால படிக்க முடியாத சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்ல. இன்ஃபேக்ட் இப்போ வந்து நீங்கள் ஒரு எலக்ட்ரீஷியனையோ இல்லை கார்பெண்டரையோ கூப்பிட்டா யூ ஹேவ் டு பே ஹெவிலி. ஸோ அவங்க நல்லா ஏர்ன் பண்ணலாமே, அவங்களும் வந்து பாலிடெக்னிக்கில் சேரலாமே. சேர்ந்தாக்கா இன்ஃபேக்ட் அவங்க வந்து ரொம்ப சூப்பர்பாகவே பண்ணுவாங்க. ஏன்னா பெண்களுக்கு வந்து ஜென்ரலாகவே ஒரு நீட் ஃபினிஷ் இருக்கும், அவசரப்பட மாட்டாங்க. அது உண்மை, நம்ம ஒத்துக்க வேண்டியது. அதனால தான் சொல்லுவாங்க, டாக்டர்ஸில் கூட சர்ஜரி பண்ணுறவங்க வந்து பெண்களாக இருந்தால், இவங்க தைக்கிறாங்கல்ல, தையல்ன்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் கை வந்த கலைன்னு இல்லைன்னா கூட சும்மா அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் கிழிகிற ஒரு இதையாவது நம்ம தைக்கிறோம்ல. அப்போ வி நோ ஹவு டு ஸ்டிச் இட், எப்படி பண்ணணுன்ற அந்த நேக் நம்மளுக்கு தெரியுது இல்லையா. அதே மாதிரி இதுவும் அதே தான். டாக்டர்ஸும் வந்து அவங்க பண்ணுறத விட இவங்களோடது வந்து ஃபினிஷ் நல்லா இருக்கும்னு ஏதோ ஒரு டாக்டரே சொல்லியிருக்காரு, ஒரு ஆண் டாக்டரே சொல்லியிருக்காரு, அவங்களோடது இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த ஸ்டிச்சிங் இது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் இதை வந்து இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம் அப்படின்றது தான். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பாலிடெக்னிக்லேயும் வந்து அது வந்து கண்டிப்பாக அதை வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணியே ஆகணும். ஸோ ஸ்கூல் லெவல்லையே என்னை பொறுத்தவரைக்கும் ஸ்கூல் லெவல்லையே இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தா அந்த பசங்களுக்கு வந்து இட்ஸ் ஒன்லி அன் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன். அவங்க போய் அந்த வேலை தான் செய்யணும்னு கூட கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க எதோ ஒன்றாலும் தேர்ந்தெடுத்து படிக்கட்டும். பட் அவங்களுக்கே அது யூஸ் ஆகும் இல்லையா. இப்போ வீட்டில் ஒரு எமர்ஜென்சி ஒரு இதுன்னும் போது அவங்களே அவங்க வேலையை பண்ணிக்கலாமே.
ஸோ இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ஒரு எலக்ட்ரீஷியனையோ கார்பெண்டரையோ கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டெம்மில் வந்து அதுவும் ஒரு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ பாலிடெக்னிக் பற்றி சொன்னேன் இல்லையா, அதில் வந்து இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க மேல்கொண்டு இப்போ +2 படித்த குழந்தைங்களோ இல்லை 10th படித்த பசங்க, அதுக்கப்புறமா பிஎஸ்சியோ ஏதாவது ஒரு யூஜி படித்தா அதுக்கப்புறம் பிஜி படிக்கணும், அதுக்கப்புறமா அவங்க ரிசர்ச் பண்ணணும். இது ஒரு ஆங்கிள் ஆஃப் படிப்பு இல்லையா. இப்போ அவ்வளோலாம் என்னால் முடியாது, இதுக்கெல்லாம் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில், இல்லை அதே டைம் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அவங்களால அந்த அளவுக்கு படிக்க முடியாதுன்ற பசங்களும் இருக்காங்க. இப்போ இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களும் சரி, இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இவங்கெல்லாம் வந்து பாலிடெக்னிக் கோர்சஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஒரு 10th முடித்து 2 வருஷத்தில் அவங்க கைக்குள்ள டிப்ளமா கிடச்சிடுது. டிப்ளமா கிடச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த ஃபீல்டு எடுத்திருக்காங்களோ, டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல், டிப்ளமா இன் மெக்கானிக்கல், ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது. இந்த டிப்ளமா கோர்சஸில் எந்த டிப்ளமா பண்ணாலும் அதுக்கப்புறமா அவங்க வந்து எம்எஸ்எம்இன்னு ஒரு இது இருக்குது, அதனுடைய உதவியால் அவங்க வந்து தானே கூட சுய தொழில் ஆரம்பிக்கலாம். இப்போல்லாம் வந்து ஆண்டர்ப்ரினர்ஷிப்னு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டே என்கரேஜ் பண்ணுறாங்க, அதுக்கு ஃபண்டிங் எல்லாம் தராங்க. ஸோ இந்த ஒரு ஐடி கோர்ஸை பண்ணிவிட்டு அழகாக அவங்களே ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், இல்லை அவங்களே ஒரு கடை ஆரம்பிக்கலாம், இல்லை வேலைக்கு போகலாம். பெண்கள் ஏன் இதுக்கெல்லாம் வரமாட்டேன்றாங்க அப்படின்றது நிச்சயமாக இதை வந்து சம் மெஷர்ஸ் எடுக்கணும். அவங்களையும் வந்து ஐடியில் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களெல்லாம் நிறைய என்கரேஜ் பண்ணி, அவங்க ஐடி கோர்சஸ் டிப்ளமா பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ ஃபண்டிங் தரோம், எம்எஸ்எம்இயில் தொழில் ஆரம்பிக்கலாம், அந்த தொழில் ஆரம்பிக்கலாம்னு என்கரேஜ் பண்ணால் மேபி இன்னும் நிறைய பேர் கூட வருவாங்களா இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லா பெண்களுமே வந்து ஏதாவது ஒரு இதில் தனக்கு வந்து எந்த கஷ்டம் லேட்டர் ஆன் லைஃப்பில் எந்த கஷ்டம் வந்தாலும் தான் வேலைக்கு போக முடியும்னு தன்னை எக்விப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பாலிடெக்னிக் இஸ் ஆல்சோ ஈக்குவலி அன் இம்பார்ட்டண்ட் கோர்ஸ். ஸ்டெம்ன்றதில் டெக்னிக்கல்ன்றதில் நான் பாலிடெக்னிக்கும் ஹைலைட் பண்ணுறதுக்கு நான் விருப்பப்படுறேன். இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு நிறைய பெண்கள் வந்து விருப்பப்படுறாங்க. ஆனால் இதுவே ஃபீல்டு கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னா நிறைய பெண்கள் விருப்பப்படுறது இல்லையே. அதுக்கான காரணம் என்ன? பெண்கள் அவங்களே வந்து என்னால் ஃபீல்டு ஒர்க் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறதுனால அவங்க அந்த கோர்ஸ் அதிகமாக விருப்பப்படுறது இல்லையா, இல்லை இன்னும் இந்த உலகத்தில் வந்து பெண்களால் ஃபீல்டு ஒர்க்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இன்னும் விரிவடையாமல் இருக்கா? இப்போ சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ் அதுதானே ஸ்டெம்னு சொன்னேன். இதில் தான் இன்னைக்கு இந்த தினமே வந்து இந்த 4 சப்ஜெக்டை வந்து நம்ம பெண்கள் நிறையா வரணும் அப்படின்றது தானே, அதுக்காக கொண்டாடப்படுறது தான் இந்த தினம் இல்லையா. ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு பாலிடெக்னிக்கை பற்றி சொன்னேன், பேசிக் சயின்ஸ் அதெல்லாம் நிறையாவே சொல்லியிருக்கேன். இப்போ இன்ஜினியரிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஜினியரிங்கில் நிறைய கேர்ள்ஸ் சேர்றாங்க. ஆனால் எல்லாம் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா அதில் வந்து மேக்ஸிமம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் போவாங்க. ஏன்னா அவங்க சாஃப்ட்வேர் உள்ளேயே உட்காந்து சாஃப்ட்வேர் ப்ரொடியூஸ் பண்ணலாம். கம்ஃபர்ட் ஜோன், அதாவது தன்னோட ஏசி ரூமில் உட்காந்து அங்கே வேலை செய்கிறதுக்கு அவங்க தேர் ரெடி. அதே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எத்தனை பசங்க போகிறாங்க? பெண்கள் வந்து அதுக்கெல்லாம் ரொம்ப போகிறதில்ல. அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குமான்றது ஒரு காரணம் இருந்தால் கூட அவங்களுக்கு இருக்கிற ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸையும் நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்கிறா, அவள் சிவில் இன்ஜினியராக வரா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் ஏதோ ஒரு இதில் வந்து இன்ஜினியராக போகிறா. அப்போ அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது ஆஸ் அன் இன்ஜினியர் இவன் அங்கே போய் அங்கே இருக்கிற வேலை செய்கிற ஆட்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பா இல்லையா, இது இவ்வளோ கலவை போடுங்க, இவ்வளோ இது போடுங்க, இத்தனை இந்த ஹைட்டுக்கு தான் பண்ணணும், இதெல்லாம் இந்த இரும்பை யூஸ் பண்ணுங்கள், இதெல்லாம் சொல்லும் போது தொழிலாளிகளே இவங்களை மதிக்கிறது கிடையாது. இதுவே ஒரு ஆண் இன்ஜினியர் போய் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தவன் அவன் வந்து இவ்வளோ விட கம்மி கூட மார்க் வாங்கியிருக்கலாம். ஆனால் அவன் போய் அங்கே சொல்லும் போது அந்த ஆண் தொழிலாளிகள் வந்து அவனை மதிக்கிறான், அவன் சொல்கிறதெல்லாம் கேட்குறான். ஆனால் இந்த லேடி சொல்லும் போது இது பொண்ணு தானே, இதுக்கு என்னப்பா தெரியும் அதெல்லாம் அப்படின்னு, அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இன்னொன்று மெயினாக அவங்க போகாததுக்கு காரணம் வெயிலில் போய் நிறைய வேலை செய்யணும். இது வந்து பெண்கள் பற்றி நம்மளுக்கே தெரியும். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் டெலிகேட் டார்லிங்ஸ் தான். அதனால் வந்து அவங்க வந்து அதனால தான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாஸ்தி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி மெக்கானிக்கல் ஃபீல்டெல்லாம் வந்து இன்ஜினியரிங்கில் கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கிறாங்க. இன்னொரு இது என்னென்னா பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது, அப்புறம் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ், மேனுஃபேக்சரர்ஸ்லாம் இருக்காங்க. அதிலெல்லாம் கூட பெண்களுக்கு வந்து அவங்க வேலை கொடுக்கறதும் கம்மி, அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் மெயின். ஏன்னா அங்கே ஷிஃப்ட் சிஸ்டமில் வேலை செய்யணும், நைட்டு டே அண்ட் நைட்டு பார்க்காம வேலை செய்யணும். டே அண்ட் நைட் பார்க்காம வெறும் ஆண்கள் வேலை செய்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல.
ஷிஃப்ட் சிஸ்டம் போடுறாங்க இல்லையா, அப்போ அந்த ஷிஃப்ட்டில் நைட்டு ஃபுல்லாக அவங்க போய் அந்த ஃபீல்டில் இருக்கிறது அப்படின்றது பெண்களுக்கு அது அவ்வளோ சாத்தியம் இல்லை. ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு போகாததுக்கு. இப்போ வந்து பெண்களுக்கு தொழில்நுட்ப அறிவு அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது உண்மையா? இப்போ நம்ம வந்து பெண்கள் அதிகமாக ஃபோனில் வந்து நேரத்தை செலவிடுறது கிடையாது. இப்போ அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட நம்மளே அதை சரி பண்ணிக்கிறது கிடையாது. ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு கேம்ஸாக இருக்கட்டும், இன்னும் சில விஷயங்கள் நம்ம வந்து அதுக்கான நேரத்தை அதுக்கு ஒதுக்கி நம்ம செய்யறதில்ல. அப்படின்றதுனால நமக்கு வந்து தொழில்நுட்ப அறிவு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா தொழில்நுட்ப அறிவுன்றது வந்து கேம் விளையாடுறதுலையோ இல்லை மொபைலில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அது இது பண்ணுறதுலையோ நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா ஆண்களுக்கு வந்து நிறைய டைம் இருக்குது இதெல்லாம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு. தே ஹாவ் டைம் டு வேஸ்ட். அதனால் அவங்களால வந்து கேம் விளையாட முடியுது, நிறைய மெசேஜ் அடித்து ஃப்ரெண்ட்ஸு கூட குரூப் ஃபார்ம் பண்ண முடியுது. நமக்கு குரூப் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், நமக்கும் இருக்குது. நமக்கும் அந்த டெக்னாலஜி எல்லாமே நமக்கு தெரியும். நம்ம மொபைலை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். மொபைலில் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம்னா நம்மளே பேட்டரி மாற்றணும்னா பேட்டரி மாற்றுறது இல்லையா, நம்மளே மாற்றுறோம். சிம் கார்டு மாற்றணும்னா நம்ம இன்னொருத்தர்கிட்ட பாய்ஸ் கிட்ட போகிறது இல்லையா, நம்மளே மாற்றுறோம். என்னுடைய ஏஜுக்கே நானே மாற்றும் போது இன்னும் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க இன்னும் நிறையாவே பண்ணுவாங்க. நம்ம வந்து இந்த மாதிரியான இதில் டெக்னிக்கலி நாட் குவாலிஃபைடுன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். we are technically qualified, we know how to operate all these things, we know also how நமக்கு வந்து இதெல்லாம் எப்படி விளையாடணும், எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்றது தெரியும். ஆனால் இந்த மாதிரியான வெட்டித்தனமான வேலைக்கு பெண்கள் ரொம்ப போகிறதே கிடையாது. அவங்களுக்கு வந்து எல்லாமே அவங்களுக்கு வந்து டைம் பவுண்ட். நான் தான் முதல்ல இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதுலேயே நான் என்ன சொன்னேன், பிளானிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன் இல்லையா. அது குடும்பத்துலேயும் சரி, ஒர்க் ஸ்பாட்லேயும் சரி, ரிசர்ச் சென்டர்லேயும் சரி, எந்த இடத்துல பெண்கள் போனாலும் அங்கே வந்து சூப்பர் பிளானிங் இருக்கும். அந்த பிளானிங்கால் தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கு காரணமே. ஸோ அவங்க வீட்டில் இருக்கிற நேரம் அவங்க வந்து அதை இஃபெக்டிவாக தன்னுடைய டைமை குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு நல்லா சமைச்சு ஹஸ்பண்டுக்கு கொடுக்கணும், ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுக்கணும், குழந்தைக்கு கொடுக்கணும். இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் திங்கிங் ஆஃப் விமன் இல்லையா. அதை விட்டுட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு ஷீ கேன் சிட் அண்ட் அவள் உட்காந்து விளையாடலாம்ல. எத்தனை கேம்ஸ் இருக்குது, நம்ம கூட தான் விளையாடலாம். ஆனால் பண்ணுறாங்களா? பண்ணலை. ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படி நேரத்தை நல்ல விதத்தில் ஸ்பெண்ட் பண்ணணுன்றது பெண்களுக்கு தெரியும். ஆண்களுக்கு பொறுப்பு கொடுக்காததுனால அவங்க தான் வந்து ஹவர்ஸ் டுகெதர் நைட் ஷிஃப்ட் முடிச்சு கூட ராத்திரி 11:30 மணிக்கு வரவன் வந்து 2 மணி மட்டும் உட்காந்து விளையாடுவான் கேமை. இது தேவையா? அந்த நேரம் அவன் ரெஸ்ட் எடுக்கலாம்ல, அதை பண்ண மாட்டாங்க. அதே ஒரு கேர்ள் அப்படி பண்ண மாட்டா. வீட்டுக்கு வந்த உடனே உட்காந்து நிச்சயமாக விளையாட மாட்டாள். அவள் நேராக போவா, குளிப்பா, படுத்து தூங்குவா. ஏன்னா மறுநாளைக்கு அவர் தன் ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிக்கணுன்றதுனால. ஸோ இந்த மாதிரி திங்கிங் அண்ட் அவுட்லுக் பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குது. இது எத்தனை ஆண்கள் என்ன எதிர்ப்பாங்கன்னு தெரியாது, இது உண்மை. வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு வர சண்டை கூட இப்போல்லாம் வந்து ப்ரெசன்ட் இதில் பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்ட் ஜெனரேஷனை சொல்ல நான் சொல்கிறது, சீனியர் மெம்பர்ஸ் இந்த ஃபேமிலிலேயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வர சண்டையே மொபைலால் தான். நீங்கள் எப்போ பாரு அதை பார்த்துட்ருக்கீங்க, நான் தான் உட்காந்து எல்லாம் பண்ணணுமான்றாங்கல்ல லேடிஸு. அதுக்கு காரணம் வந்து டெக்னாலஜி. அதனால் அவங்க பெரிய டெக்னாலஜியில் பெரிய அறிவாளின்னு கிடையாது. இவங்களுக்கும் டெக்னாலஜி தெரியும், இவங்களுக்கும் அந்த அறிவு இருக்குது. ஆனால் இவங்க அறிவை வந்து ஆக்கப்பூர்வமாக செலவு பண்ணுறாங்க, அவங்க அதை ஜாலியாக செலவு பண்ணுறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இதனால தான் வந்து நீங்கள் சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்காக வராங்க இல்லையா பெண்கள், அவங்கெல்லாம் வந்து நிறைய சாஃப்ட்வேர்லாம் பண்ணுறாங்க. என்னோடய ரிலேட்டிவ் என் சிஸ்டர் டாட்டர் கூட மொபைலில் வந்து நிறைய சாஃப்ட்வேர்லாம் பண்ணுறா. ஸோ அதெல்லாம் வந்து பெரிய சாதனை. ஆனால் பெண்களுக்கு எப்பவுமே வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படின்றது விருப்பப்படுவாங்க. அதனால தான் அவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தால் நல்ல ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டே பண்ணலாம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே நான் சொன்னேன் இல்லையா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தால் நைட்டு போய் இல்லை டே அண்ட் நைட்டு ஒர்க் பண்ணணும், வெயிலில் போய் நிற்கணும். வெயிலில் நிற்கிறது பெண்களுக்கு பிடிக்காது. ஹவர்ஸ் டுகெதர் போய் வெயிலில் நிற்கிறது பெண்களுக்கு அவ்வளோவா சாத்தியப்படாது. ஸோ இதனாலலாம் வந்து இவங்க உள்ளே இருந்து பண்ணாலும் ஆனால் ப்ரொடக்டிவாக இருக்காங்க. எங்கே இருந்தாலும் ப்ரொடக்டிவாக பண்ணுறாங்கன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது. ஓகே மேம், உங்களோட ஃபீல்டில் நீங்கள் என்ன மாதிரி சவால்கள் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க? நான் வந்து கடல் பாசியில் தான் ஆய்வு செஞ்சேன். கடலில் இருக்கும் பாறைகளில் இருக்கிற இந்த பாசியை கலெக்ட் செய்யணும். அதுவே ஒரு பெரிய சவால் தான். ஆனால் நானும் என் தோழியும் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணோம். கடலில் போய் நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வருவோம். ஆனால் அதை எந்த கடல் பூச்சியும் இல்லாமல் சுத்தப்படுத்துவதுன்றது பெரிய சவால். அதை வந்து ஐசோலேஷன்னுவாங்க.
நான் ஒர்க் பண்ண அந்த கடல் பாசி பேர் கிளாடோஃபோரா. அதில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். அந்த பிரான்ச்சஸ்க்கு நடுவுலலாம் நிறைய சின்ன 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 பூச்சிகள் இருக்கும். அது இல்லாமல் அதனுடைய பாசியினுடைய மேல் தோல் வந்து கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கிறதுனால அதுக்கு மேலே எப்பிஃபைட்ஸ்னுவாங்க, சின்ன சின்ன செடிகள் வளரும். இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுன்றது ஹவர்ஸ் டுகெதர் ஆகும். பொறுமை தேவை. பொறுமை முக்கியமாக சயின்ஸில் தேவை. ஓகே. ஸோ அதை வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து கல்ச்சர் ரூமில் கடல் நீர் இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவலான ஒரு கல்ச்சர் மீடியமில் வளர்க்கணும். இது மாதிரி நீங்கள் அந்த கல்ச்சர் மீடியமில் வளர்க்கும்போது அதே அறையில் அந்த கல்ச்சர் ரூமில் மற்றவர்களுடைய வேறு ஏதாவது கல்ச்சர் இருந்தாலோ இல்லை அந்த ரூம் சுத்தமாக இல்லைன்னாலும் உங்களுடைய அந்த ஆர்கானிசம், இந்த கிளாடோஃபோரான்னு சொல்கிறேன் இல்லையா, அது வந்து கண்டாமினேட் ஆகிடும். அது கண்டாமினேட் ஆகிடுச்சுன்னா அந்த ரூம்குள்ளே யாரும் உள்ளே வர முடியாது. அவ்வளோ ஒரு மோசமான வாடை வரும் அந்த இது. ஸோ இது வந்து ஒரு பெரிய சவால் எனக்கு. இந்த இதை வளர்க்குறதுக்குள்ளே நான் பட்ட பாடு ரொம்பவே எனக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். இப்போ நீங்கள் உங்களோட கண்டுபிடிப்புகளில் வந்து எனக்கு இவ்வளோ சவால்கள் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ என்ன மாதிரி ட்ரிக்ஸ் இல்லைனா வந்து யுக்திகள் நீங்கள் பயன்படுத்தி இந்த சவால்களை நீங்கள் எதிர்கொண்டீங்க? யுக்தின்னு சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி கல்ச்சர் வளர்க்குறது அப்படின்றது, கடல் பாசியை வந்து கல்ச்சரில் வளர்க்குறதுன்றதே ஒரு பெரிய சவால் தான். நான் கல்லூரிலையும் வேலை பார்த்துக்கிட்டு பிஹெச்டியும் செஞ்சதுனால நிறைய நேரம் செலவிட வேண்டியதாக இருந்தது. ஆனால் என்னால் நிறைய நேரம் அதோடு செலவிட முடியவில்லை. ஏன்னா இங்கே வீட்டையும் பார்த்துக்கணும், கல்லூரி கிளாஸஸும் எடுக்கணும், ப்ளஸ் இதுக்கு வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால தான் முக்கால்வாசி என்ன பண்ணுவாங்கன்னா டாக்ஸானமி ஒர்க்காக எடுத்து பண்ணுவாங்க. இந்த கல்ச்சர்லாம் வந்து கொஞ்சம் பார்ட் டைமில் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் எனக்கு வந்து அது ஒரு சவால். எனக்கு இதை எப்படியாவது இந்த ஒர்க்கை பண்ணணுன்றதில் நான் ரொம்ப தீர்மானமாக இருந்தேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், வீட்டிலையே ஒரு கல்ச்சர் ரூம், தனி அறையை கல்ச்சர் ரூமாக ஒதுக்கி அதை நல்லா சுத்தப்படுத்தி எந்த கண்டாமினேஷனும் வராத அளவுக்கு அதை ஃபார்மலின்லாம் போட்டு சுத்தப்படுத்தி ஏசி போட்டு இதே என்னுடைய இந்த கிளாடோஃபோரான்ற இந்த ஆர்கானிசமை என்னோடய கல்ச்சர் ரூமில் வீட்லேயே வளர்த்ததுனால எனக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுச்சு. காலேஜ்லேருந்து வந்துட்டு வீட்டு வேலையும் முடிச்சுட்டு நைட்டு உட்காந்தேன்னா ராத்திரி 2 மணி அல்லது 3 மணி கூட ஆகும் அதெல்லாம் பார்த்து எந்த கண்டாமினேஷன். அதனால் எனக்கு கண்டாமினேஷனே இல்லாமல் நல்ல ஒரு கல்ச்சர் கிடைக்கிறதுக்கு இந்த யுக்தியை தான் நான் ஃபாலோ பண்ணி, அதனால் எனக்கு வந்து சுத்தமான க்ளீன் ஆர்கானிசம் கிடச்சிது. கல்ச்சரும் நல்லா வளர்ந்தது. இந்த ஆய்வுக்கெல்லாம் வந்து என் கணவர் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஃபேமிலி சப்போர்ட்டுன்றது பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆய்வு பிரிவில் குடும்ப சப்போர்ட்டு தான் மெயின். இப்போ இந்த அசிமா சாட்டர்ஜின்னு நான் ஒருத்தவங்களை சொன்னேன் இல்லையா, அந்த பெங்கால், அந்த அம்மாவுக்கும் வந்து அந்த சாட்டர்ஜி சாரோட முழு ஒத்துழைப்பில் தான் அவங்க அந்த அளவுக்கு சாதித்தாங்க. நான் அவ்வளோலாம் சாதிக்கலை. நான் பண்ண ரிசர்ச்சுக்கு என்னுடைய கணவர் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணார். ஓகே. ஸோ இந்த ஸ்டெம், அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ், இந்த ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் பண்ணி உங்களுக்கு கிடைச்ச நேர்மறையான அனுபவம் பற்றி சொல்லுங்கள். உங்கள் கேள்விக்கு என்னோட பதில் வந்து தொடர்புடையதான்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் நான் சொன்ன அந்த கடல் பாசியில் நான் ஒர்க் பண்ணேன் இல்லையா, அது ஒரு சீரான கிளைகளை ப்ரொடியூஸ் பண்ணோன்னு சொன்னேன். நிறைய பிரான்ச்சஸ், அந்த பிரான்ச்சஸை வச்சு தான் அந்த கிளாடோஃபோராவை ஸ்பீஷீஸாகவே வகைப்படுத்தினாங்க. அப்போ அந்த பிரான்ச்சஸ் எவ்வளோ முக்கியன்றதை சொல்கிறதுக்கு தான் அதை சொன்னேன். நான் இந்த பாசியை கடல் நீருக்கு ஒப்ப இருக்கும் ஆர்டிஃபிஷியல் மீடியமில் என்னோடய கல்ச்சர் ரூமில் வளர்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி வளர்க்கும் போது கொஞ்சம் அந்த கல்ச்சர் மீடியமில் டிஸ்டில் வாட்டர் ஆட் பண்ணி, அந்த செலைனிட்டி இருக்கு இல்லையா, கடல் நீரில் எவ்வளோ செலைனிட்டி இருக்கோ அதை விட கொஞ்சம் கம்மியும், உப்பு ஆட் பண்ணி அந்த கடல் நீரை விட கொஞ்சம் ஜாஸ்தி செலைனிட்டியும் இன்க்ரீஸ் பண்ண கல்ச்சர் மீடியமில் இதை வளர்த்தேன். விதவிதமான பர்சன்டேஜ் ஆஃப் செலைனிட்டி அது. அதில் வளர்க்கும் போது கிளாடோஃபோரான்றது ஒரு ஆல்கே. இந்த ஆல்கே தன்னோட பிரான்ச்சிங் பேட்டர்னையே மாற்றி இன்க்ரீஸ் பண்ண பர்சன்டேஜில் இது வந்து வளர்ந்தது. ஸோ இது வந்து எப்படி வளருது இந்த மாதிரி நம்ம வந்து, அதாவது இது ஒரு ஸ்ட்ரெஸ் தானே. இந்த மாதிரி நான் வந்து கடலில் வளர்கிற ஒரு பாசி ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் செலைனிட்டியில் வளர்கிறத நான் குறைவான செலைனிட்டியும் இன்க்ரீஸ்டு செலைனிட்டியும் கொடுத்து நான் அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறேன், அதுக்கு கஷ்டத்தை கொடுக்குறேன், வளர்கிறதுக்கு கஷ்டத்தை கொடுக்குறேன். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்து கூட அது வந்து எப்படி தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்குதுன்னாக்கா ஆஸ்மோ ரெகுலேஷன் அப்படின்வாங்க. இது உயிரினத்தின் உடல் திரவங்களின் சவ்வூடு பரவல், அழுத்தத்தின் பராமரிப்பு, இதை பற்றிய ஆய்வு தான் இது. இதில் அது அந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது சில ஆஸ்மோட்டிகண்ட் அப்படின்றத ப்ரொடியூஸ் பண்ணி அது தன்னுடைய இந்த சவ்வூட்டு பரவல் அழுத்தத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் இந்த பர்டிகுலர் இந்த ஆய்வில்.
ஸோ அதனால் என்னுடைய ஆர்கானிசம் இந்த கிளாடோஃபோரா வந்து பாலியால் அப்படின்ற ஒரு ஆஸ்மாட்டிகண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி தன்னை சமப்படுத்தி கொண்டு வேறு விதமாக அதன் கிளைகளை ப்ரொடியூஸ் பண்ணி நல்ல growth இருந்தது. இதில் நான் கற்றுக்கிட்டது என்னன்னா, என் மாணவிகளுக்கும் நான் அதை தான் சொல்லுவேன். இவ்வளவு சிறிய கடல் பாசி எவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கி வாழ்ந்து தன்னோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரு ஆஸ்மோ ரெகுலேஷன் பண்ணி தன்னை வந்து வேறு மாதிரி பிரான்ச்சிங்கை கொடுத்து வாழும்போது மனிதர்களாகிய நாம் எந்த கஷ்டம் வந்தாலும் அதை ஒரு பெருசாக எடுத்து நம்ம வாழ்க்கையே பாழாக்கிக்கிறோம். இது வந்து நான் என்னுடைய ஆர்கானிசம்லேருந்து கற்றுக்கிட்ட ஒரு பெரிய பாடம். அதை நான் ரொம்ப அட்மையர் பண்ணி பார்த்துருக்கேன். இவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம் நம்ம. அப்படி இருந்தும் அது அந்த ஆஸ்மாட்டிகண்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆஸ்மாட்டிகண்ட்டுன்னு அது ப்ரொடியூஸ் பண்ணுறதெல்லாம் நமக்கு பயோடெக்னாலஜியில் அதை வந்து எடுத்து மெடிசனில் யூஸ் பண்ணுறது. இப்போ நான் சொன்னேன் அந்த பாலியால்ன்றது மெடிசின்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது நமக்கு நன்மையும் செய்யுது அது பிரகாரம் பார்த்தா. ஆனால் அதே சமயம் தன்னை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதோட லைஃப் சைக்கிள் பிரகாரம் அது வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ இப்படி ஒரு சின்ன ஆர்கானிசமே தன்னோட கஷ்டத்தை பெருசுப்படுத்தாமல் வாழும்போது எந்த கஷ்டம் வந்த போதிலும் அதை எதிர்த்து நின்று போராடுபவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். இதுதான் நான் கற்றுக்கிட்டது. ஓகே மேம். ஸோ ஃபைனலாக இந்த இன்டர்நேஷ்னல் விமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ் டேயில் நீங்கள் நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நேயர்களை விட நான் மாணவிகளுக்கு தான் நிறைய சொல்ல விரும்புகிறேன். பெண்களுக்கு முக்கியமாக நிறைய பெண்கள் சயின்ஸை எடுக்கணும். ஏன்னா இதுவரையிலும் நிறைய எடுத்திருக்காங்க, நல்லா வந்திருக்காங்க. இப்போ சயின்ஸில் ஆய்வுன்றது ரொம்ப குறைவாக இருக்குது. இல்லை இருக்கிற ஆய்வும் வந்து இருக்கிற டெக்னாலஜிக்கு நல்லாவே பண்ணலாம். இப்போ இருக்கிற அவங்களுக்கு வந்து வசதிகளுக்கும் டெக்னாலஜிக்கும் நிறைய பண்ணலாம். ஸோ அதை வந்து அவர்கள் முன் வர வேண்டும். யூஜி லெவலில் உங்கள் படிப்பை நிறுத்தாதீங்க. படிக்கக்கூடிய பெண்கள், நான் சொல்கிறது நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பசங்க, மேலே நீங்கள் ஃபர்தராக எம்எஸ்சி படித்து பிஹெச்டி பண்ணி ஒரு நல்ல ஆய்வாளராகவும் விஞ்ஞானிகளாகவும் வர்றதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். இதுதான் என்னுடைய வேண்டுதல். அடுத்தது வந்து பெற்றோர்கள் சின்ன வயசுலேயே வந்து குழந்தைங்கள இனிமேல் வந்து பழைய கதையெல்லாம் வேண்டாம். நீங்கள் புது ரோல் மாடல்ஸை பற்றி பேசுங்க. நீங்கள் ரோல் மாடல்ஸை பற்றி குழந்தைங்களுக்கு சொல்ல சொல்ல அந்த பசங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். அவங்களுக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கிறதே குழந்தைங்களுக்கு தெரியாமல் பண்ணுறீங்களே, அது கடைசியில் காலேஜ் லெவலில் வந்தோம். நீங்கள் தான் சின்ன வயசுலேருந்தே அதுக்குள்ளே கொண்டு வந்துடுறீங்க மனசில். அது டாக்டர் ஆகணும், இல்லை அது +2 படிக்கும்போது டிசைட் பண்ணுறதும் முக்கால்வாசி அம்மா தான். நீ வந்து ஃபஸ்ட் குரூப் எடு, இன்ஜினியரிங் பண்ணியே ஆகணும், இல்லாட்டி அதை விட்டாக்கா செகண்ட் குரூப் எடுக்காது, நீ மெடிசின், நீ ரொம்ப கிளவர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மெடிசின் பண்ணணும். அதுக்கு அந்த குழந்தைய ப்ரெஷரைஸ் பண்ணி படிக்க வச்சு பயாலஜி குரூப்பில் சேர்த்து அது வந்து மெடிசன் பண்ணும். அப்படி இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் அவங்கள போடுறது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் ஆர் காமர்ஸ் குரூப். இதுதான் உண்மையாக நடக்கிற இது. நான் ஆஸ் எ பிரின்சிபலும் நான் இதை நிறையா பார்த்துருக்கேன். ஸோ இது மாதிரி பசங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திரத்தை கொடுங்க. அவங்க யாரையும் கேட்கக்கூடாது. அவங்களே வந்து டிசைட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனசை அவங்களுக்கு டெவலப் பண்ணணும். இதுதான் பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸ்க்கும் இருக்கிற ஒரு பெரிய சவால். அதை வந்து இவங்க 2 பேரும் பண்ணியே ஆகணும். தான் என்ன நினைக்கிறோமோ அதை வந்து குழந்தைகிட்ட ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பெண்கள் வந்து எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இல்லாமல் இருக்குது அப்படின்ற பிரச்சனைகள் இருந்தாலும், இல்லை நீங்கள் ஆய்வுக்கூடத்தில் ஏதாவது பிரச்சனைகளை பார்த்தாலும் எல்லாத்தையும் எதிர்கொண்டு சாதிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சாதனையாளர்களாக வருவீங்க. நம்ம வந்து எத்தனையோ அத்லெட்ஸு ஸ்போர்ட்ஸ்லலாம் பார்த்துருக்கோம். இது ஸ்போர்ட்ஸ் அத்லெட்ஸில் மாத்திரம் கிடையாது, சயின்ஸில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சயின்ஸில் நீங்கள் வந்து இதை ஒரு சேலஞ்சாக எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஐ கேன் see lot of scientists from India, especially from Tamil Nadu. I want many scientists to prop up. நிறைய விஞ்ஞானிகள் வரணும், பெண் விஞ்ஞானிகள் வரணும், எல்லா ஃபீல்ட்லேயும் வரணும். சயின்ஸில் பாட்னியாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், பேசிக் சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த பேசிக் சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு நான் கல்லூரி நிர்வாகத்தையும் நான் ரொம்ப தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கிறேன். பிகாமால் காலேஜுக்கு வருமானம்லாம் இருக்கலாம், ஆனால் வந்து ஓரளவுக்கு சயின்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கல்லூரியும் முன் வரணும் அப்படின்றது என்னுடைய
தாழ்மையான வேண்டுகோள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டுடே மேம். நீங்கள் நிறைய விஷயங்கள் எங்கள்கிட்ட சொல்லியிருந்தீங்க. இப்படி ஒரு டே இருக்குது அப்படிங்கிறது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. பட் நம்ம சயின்டிஸ்ட் சொன்னாலே மேரி கியூரி மட்டும்தான் நம்மளுக்கு ஞாபகம் வருவாங்க. பட் அந்த ஃபீல்டில் படித்த பர்சனுக்கு வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் எனக்கு இப்போ நீங்கள் சொல்லும் போது இவ்வளோ பேர் இருந்திருக்காங்க, இவ்வளோ கண்டுபிடிப்புகள் இருந்திருக்கு, இவ்வளோ லேகாக இருக்கோம் நம்ம. ஸோ இன்னும் இதில் நிறைய பெண்கள் வந்து வரணும் அப்படின்னு நீங்கள் சொன்னது ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் சொல்லியிருந்தீங்க மேம். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் மேம். இதுவரை புதியதோர் உலகம் படைப்போம் நிகழ்ச்சியில் எஸ்டிஎன்பி வைஷ்ணவ கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் ஜி ராணி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ராஜஸ்ரீ.